கும்பலக்கினமும் தொழிலமைப்பு. கும்பலக்கினத்துக்கு ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் ஆவார். செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று குரு போன்ற சுபக்கிரகங்களின் பார்வை பெற்றால் சமுதாயத்தில் ஓர் கௌரவமான நிலையினை அடையக்கூடிய யோகம் உண்டாகும். நவக்கிரகங்களில் நிர்வாகத்துக்கு காரகனான செவ்வாய் சிறந்த நிர்வாகத் திறமைக்கும் போலீஸ், இராணுவம், பாதுகாப்பு போன்ற துறைகளில் உயர் பதவிகள் வகிப்பதற்கும் காரணகர்த்தாவாக விளங்குகிறார். செவ்வாய் பலமாக அமைந்து சூரியன் சேர்க்கை பெற்று சுபர் பார்வையுடன் அமைய பெற்றால் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகம். உடன் குருவும் சேர்க்கை பெற்றால் அரசாங்க அதிகாரியாக அமையும் யோகம். பலரை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும். குறிப்பாக செவ்வாய், சூரியன், குரு, சந்திரன் போன்ற நட்பு கிரகங்களின் சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் சமுதாயத்தில் மற்றவரால் மதிக்கப்படக்கூடிய அளவில் பதவிகளை வகிக்கும் யோகம் உண்டாகும். செவ்வாய், சூரியன் சேர்க்கை பெற்று உடன் சந்திரன், ராகுவும் அமைய பெற்றால் மருத்துவத்துறையில் சாதனை செய்யக்கூடிய அமைப்பு. சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்கக்கூடிய வாய்ப்புண்டாகும். செவ்வாய், சந்திரன், ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தால் மருந்து, கெமிக்கல், ரசாயனம் தொடர்புடைய துறைகளிலும் வெளியூர், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களிலும் சம்பாதிக்கும் யோகத்தை கொடுக்கும். செவ்வாய், சந்திரன், ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தால் மருந்து, கெமிக்கல், ரசாயனம் தொடர்புடைய துறைகளிலும் வெளியூர், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களிலும் சம்பாதிக்கும் யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் பலமாக அமைந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதிகாரமிக்க குணம் இருக்கும் என்பதால் செவ்வாய், சந்திரன், குரு சேர்க்கை பெற்றிருந்தாலும் ஒருவருக்கொருவர் கேந்திர திரிகோணங்களில் அமைய பெற்றாலும் அதிகாரமிக்க உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய அற்புத யோகம் உண்டாகும். செவ்வாய், சூரியன், புதன் சேர்க்கை பெற்றிருந்தால் சிறந்த பொறியியலாளராகும் யோகம். கம்ப்யூட்டர் துறைகளில் சாதனை செய்யக்கூடிய திறன் உண்டாகும். செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணங்களில் பலமாக அமைய பெற்றால் கலை, வியாபாரம், சொந்த தொழில் மூலம் சம்பாதிக்கும் யோகமும். செவ்வாய், சுக்கிரனுடன் சந்திரன் சேர்க்கை பெற்றால் வெளியூர், வெளிநாடுகளின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும். 10ல் குரு அமைந்து உடன் புதன் சேர்க்கை மேற்படுமையானால் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும் வாய்ப்பு, பள்ளி, கல்லூரிகளில் பணிபுரியும் வாய்ப்பு உண்டாகும். அதுவே செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவிகள் சேர்க்கை பெற்று சுபர் பார்வையின்றி இருந்தாலும், செவ்வாய் பலமிழந்திருந்தாலும், சனி பார்வை 10ஆம் வீட்டுக்கு இருந்தாலும் வாழ்வில் ஒரு நிலையான தொழில் இல்லாமல் எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும். 10ல் ராகு அமைந்து உடன் சனி இருந்து சுபர் பார்வையின்றி இருந்தால் சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டியிருக்கும். மீன லக்னமும் தொழில் அமைப்பும். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி குரு பகவானே 10ஆம் அதிபதியாகவும் இருப்பது சிறப்பாகும். 10ஆம் அதிபதி குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக அமைந்து விட்டால் செல்வம், செல்வாக்கு, சமுதாயத்தில் கௌரவமான பதவியினை அடையும் யோகம் உண்டாகும். அது மட்டுமன்றி மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் வல்லவராகவும் வழி நடத்துவதில் கைதேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். பேச்சால், வாக்கால் சம்பாதிக்கும் யோகம். ஆசிரியர் பணி, கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, வங்கி பணி போன்றவை சிறப்பாக அமையும். 10ல் குரு, புதன் சேர்க்கை பெற்றாலும் மேற்கூறிய பலன்களே உண்டாகும். 10ஆம் அதிபதி குரு பகவான் தனக்கு நட்பு கிரகங்களான சூரியன், செவ்வாய் சேர்க்கை பெற்றாலும் 10ல் சூரியன், செவ்வாய் திக்பலம் பெற்று அமைந்திருந்தாலும் அதிகாரமிக்க பதவிகளை அடையும் வாய்ப்பு. அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புண்டாகும். அதுபோல சூரியன், செவ்வாய் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்றால் கௌரவமான பதவிகள் தேடி வரும். குரு, சனி, செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலும் பிறந்த ஊரை விட வெளியூர், வெளிநாடுகள் மூலம் அனுகூலங்கள், பயணங்கள் மூலம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். குரு, சந்திரன், கேது சேர்க்கை பெற்று 10ல் இருந்தாலும் திரிகோண ஸ்தானங்களில் இருந்தாலும்
சமூக நல பணிகளில் ஈடுபாடு, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணிகள் செய்யும் அந்த அமைப்பு இருக்கும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டு பணிபுரியும் வாய்ப்பும் உண்டாகும். மக்கள் தொடர்புக்கு காரகனான சனி பகவான் 10ல் அமைய பெற்று குரு சூரியனும் பலம் பெற்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவிற்கு உயர் பதவிகளை அடைய முடியும். இது மட்டுமன்றி சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு, இரும்பு, விவசாயம், எண்ணெய் தொடர்புடைய தொழில், பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சூரியன் 10ல் அமைந்தால் அரசு சார்ந்த துறைகளிலும், செவ்வாய் 10ல் அமைந்தால் நிர்வாக தொடர்புடைய துறைகளிலும் மற்றும் பூமி, மனை, ரியல் எஸ்டேட் போன்றவற்றிலும் சம்பாதிக்கும் வாய்ப்புண்டாகும். சுக்கிரன் 10ல் அமைந்தால் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் என்றாலும் ஆடை, ஆபரணம், கலை, இசைத்துறைகளிலும் பெண்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், டிராவல்ஸ் போன்றவற்றின் மூலமாகவும் சம்பாதிக்கும் வாய்ப்பு அமையும். ராகு 10ல் இருந்தால் மருந்து, கெமிக்கல் தொடர்புடையவற்றிலும், 10ல் சந்திரனுடன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தால் மருத்துவத்துறையிலும் முன்னேற்றம் கொடுக்கும். 10ல் புதன் அமைந்தால் கணக்கு, கம்ப்யூட்டர் தொடர்புடைய துறைகளிலும் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும். 10ல் புதன் அமைந்தால் புதன் 7ஆம் அதிபதி என்பதால் நெருங்கியவர்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்வது அல்லது உத்தியோகம் செய்வது நல்லது. குறிப்பாக மீன லக்கினம், உபய லக்கினம் என்பதால் கூட்டு தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அப்படியே செய்ய வேண்டியிருந்தாலும் மேலே கூறியது போல மனைவி மற்றும் மிக நெருங்கியவர்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்வது உத்தமம். அதுவே குரு பகவான் பகை நீசம் பெற்று பாவக்கிரகங்கள் சேர்க்கையுடன் பலமிழந்திருந்தாலும், அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும், 6, 8, 12ல் மறைந்திருந்தாலும் நிலையான வருமானம் இல்லாமல் கஷ்ட ஜீவனம் செய்ய வேண்டியிருக்கும். அதிலும் குறிப்பாக 10ஆம் வீட்டையோ 10ஆம் அதிபதியையோ, அதாவது 10ஆம் அதிபதியான குருவையோ சனி பார்வை செய்தால் தகுதிக்கு குறைவான வேலை கிடைக்க பெற்று வாழ்க்கையில் பல சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும்.